இன்றைய முக்கிய செய்தி. 1. இந்தியா தனது அரசு நடத்தும் வங்கிகளில் அந்நிய முதலீட்டு வரம்பை 49 விழுக்காடு ஆக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தற்போதைய வரம்பை இரட்டிப்பாக்குகிறது, இது பொது வங்கியை வெளிநாட்டு மூலதனத்திற்கு திறக்கும் உந்துதலை குறிக்கிறது. 2. இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாடு எப்போதும் போர் போன்ற சூழ்நிலைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் மற்றும் வலுவான உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை வலியுறுத்தினார். 3. இந்தியாவில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல்களில் நாடு தழுவிய சிறப்பு தீவிர திருத்தம் சார் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையமும் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டன. வாக்காளர் பட்டியல்களில் மோசடி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. 4. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஆந்திரப் பிரதேசம் மற்றும் ஒடிசா ஒரு கடுமையான வானிலை அமைப்பு மோந்தா சூறாவளி விரைவில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்து வருகிறது. 5. இனவெறி துஷ்பிரயோகத்தின் ஒரு தொந்தரவான நிகழ்வு கனடாவில் ஒரு வீடியோ. ஒன்ராரியோவில் ஒரு இந்திய தொழிலாளி மீது இந்திய எதிர்ப்பு அவதூறுகளை ஒருவர் கத்துவதை காட்டுகிறது. 6. டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டினர் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான புதிய பயண விதிமுறைகளை அறிவித்தது. டிசம்பர் 26, 2025 முதல் அனைத்து குடிமக்கள் அல்லாதவர்களும் அமெரிக்காவில் நுழைவு, வெளியேறும் இடங்களில் முக அங்கீகாரம் மற்றும் பயோமெட்ரிக் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 7. அமெரிக்க சீனா வர்த்தக பதட்டங்கள் தொடர்கின்றன. அமெரிக்கா 100 விழுக்காடு வரி விதிப்பதில் இருந்து பின்வாங்கிய பின்னர் சீனா காட்டின் சட்டம் வர்த்தக நடைமுறைகளை விமர்சித்தது. 8. ஒரு பெரிய விளையாட்டு சுகாதார பயத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு ஒருநாள் போட்டியின் போது கடுமையான வீழ்ச்சிக்குப் பிறகு சிட்னியில் ஐசியூவில் உள்ளார். அவரது உயிர்ச்சத்து ஆபத்தான அளவில் குறைந்தது மற்றும் அவருக்கு உள் இரத்தப்போக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 9. பிரான்சில் லூவ்ரே அருங்காட்சியக நகை கொள்ளை தொடர்பான உயர்மட்ட விசாரணை விமர்சனங்களை எதிர்கொண்டது. கைதுகளை முன்கூட்டியே பகிரங்கப்படுத்துவது விசாரணையை தடுத்திருக்கலாம் என்று வழக்கறிஞர்கள் ஒப்புக்கொண்டனர். 10. மத்திய கிழக்கு மோதலில் காசா பகுதி ஈடுபாட்டுடன் கூடிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் இஸ்ரேலிய பிணைக் கைதியின் மற்றொரு உடலை ஒப்படைப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது.